நான் ஜெர்வின், இக்கல்லூரியின் இறுதியாண்டு மாணவன். கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலை சிறந்த கல்லூரி புனித சவேரியார் கத்தோலிக்க பொறியியல் கல்லூரி என்ற செய்தி என் காதுகளில் எதிரொலித்து கொண்டிருக்க, எப்படியாவது இக்கல்லூரியில் சேர்ந்துவிட வேண்டும் என்று என்னுடைய பள்ளி பருவத்திலிருந்து விடாமுயற்சி கொண்டு படித்தேன். என்னுடைய கனவு ஒரு நாள் நிஜமாகியது. 3 வருடங்களுக்கு முன் நானும் உங்களைப் போல் என் பெற்றோருடன் முதலாம் ஆண்டு துவக்க விழாவில் கலந்து கொண்டேன். கல்லூரியில் பிரமிக்க வைக்கும் கட்டமைப்பும் அழகான சுற்றுச்சூழலும் என்னை மிகவும் கவர்ந்தது. அதே நேரம் என்னை அறியாமல் உங்களைப் போன்று சிறிதளவு நடுக்கமும் தயக்கமும் இருந்தன. ஆனால் முதல் நாளிலேயே நல்ல ஒரு நம்பிக்கையையும் இது நம் கல்லூரி என்ற உணர்வையும் என் பேராசிரியர்கள் எனக்கு அளித்தனர். கல்லூரி வளாகத்தை சுட்டிக்காட்டிய அவர்கள் என்னென்ன வசதிகள் கல்லூரியில் உள்ளன, என்ன தேவைக்கு யாரை அணுக வேண்டும் என்பது உட்பட அனைத்தையும் தெளிவாக கூறி வழிகாட்டினர். இவ்வாறாக துவங்கிய கல்லூரி வாழ்வினை இன்னும் சில மாதங்களில் நான் நிறைவு செய்ய வேண்டும் என எண்ணும்போது சற்று கடினமாகத்தான் உள்ளது. அந்த அளவிற்கு என்னை மிகவும் கவர்ந்த இக்கல்லூரி ஒரு பொறியியல் மாணவனாக நான் பெற்றுக்கொண்ட பயிற்சிகள், கற்றுக்கொண்ட பயிற்சிகள் மற்றும் அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம் கல்லூரி கத்தோலிக்க கிறிஸ்தவ கல்லூரியாக இருந்தாலும் இந்து, முஸ்லிம் மற்றும் பல சமயங்களை சேர்ந்த மாணவர்களும் இணைந்து சேர்ந்து படித்து வருகிறோம். அனைவருக்கும் சம உரிமையும் சம வாய்ப்புகளும் அளிக்கப்படுகின்றன. மேலும் நம் கல்லூரியில் IEEE, IET, ACM, CSI, ISTE, ISRE, IICC, ரோபோட்டிக்ஸ் போன்ற பல தொழிற்சார் அமைப்புகளும், ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப், உமன் செல், தமிழ் மன்றம், ஜோதிஸ், கான்ஸ்டியூஷன் கிளப், மேத் கிளப், ரேடியோ கிளப், எக்கோ கிளப், ஃபோட்டோகிராஃபி கிளப் போன்ற பல தொழிற்சார அமைப்புகளும் உள்ளன. எல்லா மாதமும் 2வது சனிக்கிழமை தொழிற்சார் அமைப்பு சார்ந்த நிகழ்ச்சிகளும் 2வது சனிக்கிழமை தொழிற்சார அமைப்பு சார்ந்த நிகழ்ச்சிகளும் நடைபெறும். அனைத்து மாணவர்களும் இரு அமைப்புகளிலும் தங்கள் ஆர்வத்திற்கேற்ப உறுப்பினர்களாக இணைந்து செயல்பாற்றுகின்றனர். ரோபோட்டிக் கிளப்பின் செயலாளராகிய நான் PCB டிசைன், அடினோ புரோகிராமிங், வெரிலாக் புரோகிராமிங் மற்றும் சர்க்கியூட் டிசைன் போன்ற பல பயிற்சிகள் பெற்றுள்ளேன். நம் கல்லூரி பல்வேறு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இணைந்துள்ளதால் எங்கள் கண்டுபிடிப்புகளையும் மற்றும் ஆய்வு கட்டுரைகளையும் வெளிநாடுகளுக்கு சென்று சமர்ப்பிக்கும் வாய்ப்பை பெற்றுள்ளோம். மேலும் பல முன்னணி நிறுவனங்கள் ஆன H&R Block, Zoho, Mitsogo, CTS போன்றவை நம் கல்லூரிக்கே வந்து வளாக தேர்வு நடத்தி மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பினை வழங்குகின்றனர். சுமார் 18,000 சதுர அடியில் அமைந்துள்ள நூலகம் பல்வேறு பொறியியல் நூல்களையும் பொது நூல்களையும் உள்ளடக்கி வைஃபை வசதியுடன் ஒரு அறிவு களஞ்சியமாக செயல்பட்டு வருகின்றது. நம் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப் நடத்தும் கேலிடா ஃபெஸ்டா விழாவில் பல கல்லூரிகளில் இருந்து வரும் மாணவர்களோடு நம் கல்லூரி மாணவர்களும் கலைத்திறன்களை வெளிப்படுத்தி வருகின்றனர். மலையாளம் பேசும் மாணவர்களுக்கு ஜோதிஸ் அமைப்பு ஓணம் விழாவில் வண்ண வண்ண மலர்களால் அத்தப்பு கோலங்கள் போடப்பட்டு மலையாள பாரம்பரியத்திற்கு மரியாதை அளித்து வருகின்றோம். அதே போன்று தமிழ் மன்ற மாணவ மாணவியர் நடத்தும் பொங்கல் திருநாளில் புதுப்பானையில் பொங்கலிட்டு கோலமிட்டு தமிழ் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். நம் கல்லூரியின் YRC மாணவர்கள் இரத்த தான முகாம்கள் நடத்துகின்றனர். NSS மாணவர்கள் வருடந்தோறும் ஒரு கிராமப்புறத்தை தேர்வு செய்து ஒரு வாரம் அங்கேயே தங்கியிருந்து சமுதாய பணிகளை செய்து வருகின்றனர். நம் கல்லூரியில் NCC ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இதில் பயிற்சி பெறும் மாணவர்கள் பலர் விமானப்படை, கடற்படை, இராணுவம் போன்றவற்றில் வேலை வாய்ப்பை பெற்றுள்ளனர். மாணவர்களின் விளையாட்டு ஆர்வத்தை ஊக்குவிக்க ஸ்போர்ட்ஸ் கிளப் செயல்பட்டு வருகிறது. இதே போன்று கால்பந்து, கூடைப்பந்து விளையாட்டு மைதானங்கள், பூப்பந்து உள் விளையாட்டு அரங்கம், உடற்பயிற்சி கூடம், சிறந்த ஆராய்ச்சி கூடங்கள், கல்லூரி வளாகம் முழுவதும் வைஃபை வசதியுடன் கூடிய அதிவேக இணையதள வசதி, தரமான உணவுகள் தயாரித்து வழங்கும் கேண்டீன் வசதி மற்றும் ஸ்டோர் வசதிகள் உள்ளன. ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறும் பொருட்டு கேண்டீனில் பே ஃபார்வர்ட் ஸ்கீம் அறிமுகம் செய்யப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் நம் கல்லூரி சென்ட் சேவியர்ஸ் மெரிட் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் நடத்தி அதில் தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு மதிப்பெண் அடிப்படையில் கல்வி கட்டணத்தில் சலுகைகள் வழங்கி வருகின்றது. 2017ஆம் ஆண்டு முதல் கடந்த கல்வியாண்டு வரை இத்திட்டத்தின் கீழ் 180 மாணவர்கள் பயன்பெற்றுள்ளனர். இத்திட்டத்திற்காக தோராயமாக 2 கோடி ரூபாய் பயன்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இதில்
இதன் மூலம் கத்தோலிக்க மாணவர்கள் மட்டுமல்லாமல் கல்வியில் சிறந்த அனைத்து மாணவர்களுக்கும் பயன்பெறும் பொருட்டு இது அமைந்துள்ளது. இது தவிர கல்வியில் சிறந்த ஏழை மாணவர்கள் பயன்பெறும் பொருட்டு டயோசிஸ் ஃப்ரீ சீட் ஸ்காலர்ஷிப் வழங்கப்பட்டு வருகின்றது. மேலும் நம் கல்லூரியில் பயின்று வரும் காலகட்டத்தில் பெற்றோரை இழந்த மாணவர்களுக்கு அந்த கல்வியாண்டிற்கான கல்வி கட்டணத்தை நம் கல்லூரியே செலுத்துகிறது. மெரிட் கம் ஸ்காலர்ஷிப், தமிழ் புதல்வன், புதுமை பெண் போன்ற மத்திய மாநில அரசுகளின் நலத்திட்ட உதவிகள் அனைத்தையும் நம் மாணவர்கள் பெற்றுக்கொள்ள அனைத்து உதவிகளையும் நம் கல்லூரி செய்து வருகின்றது. கல்வி கடன் மற்றும் அரசு பேருந்து சலுகை கட்டணம் பெற உதவி செய்து வருகின்றனர். தொழில்நுட்ப துறையில் மட்டுமில்லாமல் மகிழ்ச்சியான சூழலில் கல்வி பயில ஆண்டுதோறும் கல்லூரி ஆண்டு விழா மற்றும் கலை விழாக்கள் வெகு சிறப்பாக நடைபெறுகின்றன. நாங்கள் 2ஆம் மற்றும் 3ஆம் ஆண்டு பயிலும் போது முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களை பார்வையிட அழைத்து சென்றனர். இறுதியாண்டு மாணவர்களாகிய நாங்கள் 10 நாட்கள் வட இந்தியாவிற்கு கல்வி சுற்றுலா செல்ல இருக்கிறோம். இது நம் கல்லூரிக்கு மட்டுமே உள்ள ஒரு தனி சிறப்பு. புதிய மாணவர்களுக்கு நான் சொல்வது என்னவெனில், நீங்கள் நம் கல்லூரியை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் திறன்களை வளர்த்து கொண்டு சிறந்த பொறியியல் வல்லுநர்களாக மாறுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.